வாங்க சரவணன். கவிதாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அவங்க ஹெல்த் இப்போ ஓகேவா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? இல்லை டாக்டர், எனக்கு ஒரு மாதம் டைம் வேணும். ஏன், என்னாச்சு? என்ன வண்டினே தெரியல சார். நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். ஐயோ, அந்த மேக்ஸி கேப் 18 சீட்டர் வண்டி இருக்குல்ல, அதாயா நாளைக்கு திருப்பதி ஓகே போகுது. சார், ஓகே. அது என்னன்னு செக் பண்ணிட்டு நாளைக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க சார், அந்த சர்வீஸ் போச்சுல வண்டி, அதெல்லாம் அதான் என்னாச்சு? சார், நோட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சதா இல்லையான்னு சார். பாருங்க. அதை ஓகே என்னன்னு சார். ஃபாலோ பண்ணி சீக்கிரம் எனக்கு பில் ஓகே அனுப்புங்க. சார், நான் சரியா? நான் போய் கொடுத்துட்றேன் சார். என்னையா ஒரு 50,000 பணம் வேணும். போன மாசம் தானே வேலைக்கு சேர்ந்த? போன மாசம் தானே வேலைக்கு சேர்ந்தான்? ஆமாம் சார். என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி 50,000 ரூபாய் பணம் கேட்குறான். முதல்ல வெளில விட்டு போய் நான் பேசிக்கிறேன் சார், நான் பேசிக்கிறேன். ஏய் நீ வா சரவணா, வாப்பா. நீ என்ன சரவணா, அந்த ஆளே டென்ஷனில் இருக்கான். அந்த டைமில் போயிட்டு நீ வந்து என்ன மணி, பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி போயிட்டு இருக்கு வேலை? பரவாயில்லண்ணா, சரிப்பா. யாரு இந்த தம்பிக்கா? ஆமாண்ணா. நகைப்பத்திரம் ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. என்ன மணி, டாக்குமெண்ட் இருந்தால் ஏதாச்சும் பண்ணலாம், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஹாய் சரவணன், ஓடிபி 7745. ஓகே சார். சார், ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமாடா, அந்த பையனை என் ஃப்ரெண்டோட ஒரே வாட்டி பார்த்துருக்கேன். திடீர்னு பணம் வேணும்னு கேட்குறான். ஏதோ ஃப்ரெண்டோட பார்த்தேன், ஜாலியாக பேசணுன்றதுக்காக யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு எப்படிடா ஹெல்ப் பண்ண முடியும்? ஏம்மா, மருந்து தீர்ந்துருச்சு. அவர் வரும்போது வாங்கிட்டு வந்துட சொல்லு. சரிம்மா. அப்படியே மளிகை பொருளும் வாங்கிட்டு வந்துட சொல்லுமா. கால் சரவணன். ஹலோ. அப்பாக்கு மருந்து தீர்ந்து போச்சு, வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை பொருள் தேவைப்படுது. நான் சொல்லலாமாண்ணா? நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன், அதையும் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரிங்க. பில் கட்டலன்னு சொல்லி ஃபியூஸ் புடுங்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கட்டுறீங்களா? சரி. இந்தடா. உட்கார், போகலாம். கட்டிட்டியா? எங்க வீட்டு வாடகை கட்டலன்னு ஹவுஸ் ஓனர் அண்ணா வந்து சத்தம் போட்டாரு. எப்படியாச்சும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அவருக்கு அனுப்பிடுங்க. சொல்லுமா. ஒன்றும் இல்லைப்பா, வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போகணும். கொஞ்சம் பணம் அனுப்பிச்சி விட்றியா? எவ்வளோ? ஒரு 2000 ரூபாய் இருந்தால் போதும்ப்பா. சரி.